Hello students, வணக்கம். Unit 4 Transition and Inner Transition Elements. இந்த chapterல இருந்து book exerciseல இருக்கிற choose the best answer questionsக்கான answers தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். First question என்னன்னு பாத்தீங்கன்னா SC. SCனா scandium அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட். Z is equal to 21 bracketல கொடுத்திருக்கு. Z அப்படிங்கிறது ஒரு எலிமெண்டோட அட்டாமிக் நம்பரை டினோட் பண்ற சிம்பல். So Z னா அட்டாமிக் நம்பர். So scandiumத்தோட அட்டாமிக் நம்பர் 21 is a transition element, but zinc Z is equal to 30 is not because. So question இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? scandium ஒரு transition element. ஆனா zinc transition element இல்ல. காரணம் என்னன்னு சொல்லணும். So questionல எதை பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு புரியணும். ஒரு எலிமெண்ட் டிரான்சிஷன் எலிமெண்ட், இன்னொரு எலிமெண்ட் டிரான்சிஷன் எலிமெண்ட் இல்லை. அப்போ கொஸ்டின் எதை பேஸ் பண்ணியிருக்கு? டிரான்சிஷன் எலிமெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ நமக்கு டிரான்சிஷன் எலிமெண்ட்னா என்னன்னு தெரியணும். ஐயூபிஎஸ்சி ஒரு டிரான்சிஷன் எலிமெண்ட்னா இப்படித்தான் இருக்கணும்னு டிஃபைன் பண்ணுது. அந்த டெஃபினிஷனை பார்ப்போம். ஃபோர்த் லெசனோட இன்ட்ரோடக்ஷன்லேயே பாருங்க IUPAC definition இருக்கு. IUPAC defines transition metal as an element whose atom has an incomplete d subshell or which can give rise to cations with an incomplete d subshell. அதாவது அந்த எலிமெண்ட் கிட்டயோ or அந்த எலிமெண்ட் கிட்ட ஃபார்ம் ஆகிற அந்த எலிமெண்ட் கொடுக்கிற கேட்டையான் கிட்டயோ incomplete d subshell இருக்கணும். இப்போ நம்ம 4 ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். முதல் ஆப்ஷன் பாருங்க, இந்த ரெண்டு அயான்ஸும் ஆர் கலர்லெஸ் அண்ட் ஃபார்ம் ஒயிட் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ கலருக்கும் டிரான்சிஷன் எலிமெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கும் there is no relationship at all. செகண்ட் பாருங்க, in case of scandium 3d orbital are partially filled, but in zinc these are completely filled. இப்போ இதுக்கு அட்டாமிக் நம்பர் பார்த்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. எல்லா ஆப்ஷன்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்க, எது கொஸ்டினுக்கு ரிலேட்டடா இருக்குன்னு பாருங்க. சரியா? ஸோ இன்கம்ப்ளீட்லி ஃபில்டுன்னு நம்ம இப்போ டெஃபினிஷன்ல பார்த்தோம். இன்கம்ப்ளீட்லி ஃபில்டுனாலும் பார்ஷியலி ஃபில்டுனாலும் ஒன்று தான். ஸோ ஸ்கேண்டியம் டிரான்சிஷன் எலிமெண்ட் காரணம் பார்ஷியலி ஃபில்டு 3d ஆர்பிட்டால். ஸோ இட் இஸ் கரெக்ட். ஜிங்க் இட் இஸ் நாட் அ டிரான்சிஷன் எலிமெண்ட். ஏன்னா அதில் கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டாலாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சராக இருக்கணும். ஸோ அதர் ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்க தேவையில்லை. இங்கே ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதை நம்ம டிக் பண்ணிடலாம். இப்போ லெட் அஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் கொஸ்டின். Which of the following D block element has half-filled penultimate D subshell as well as half-filled valence subshell? ஸோ சாய்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் இல்லையா? ஏதோ ஒரு டி பிளாக் எலிமெண்ட் இதில் ஹேஸ் half filled penultimate D subshell as well as half filled valence subshell. அப்போ நமக்கு penultimate அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும், valence subshell அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சாதான் அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ஆட்டமோட சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும். இதை சுற்றி என்ன இருக்கும்? நிறைய ஷெல்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த ஷெல்ஸில் கடைசியில் இருக்கிற ஷெல்லுக்கு வந்து நம்ம லாஸ்ட் ஷெல்லுன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வேலன்ஸ் ஷெல். ஸோ இங்கே வேலன்ஸ் ஷெல்னா என்ன புரிஞ்சிச்சா? ஸோ இதில் இருக்க சப்ஷெல். ஸோ அதுதான் வேலன்ஸ் சப்ஷெல். அது ஹாஃப் ஃபில்டாக இருக்கணும். as well as penultimate D subshell. அல்டிமேட்னா கடைசியில், லாஸ்ட்னா அல்டிமேட். அப்போ பெனல்டிமேட்னா கடைசிக்கும் முந்தையதுன்னு அர்த்தம், லாஸ்ட் பட் ஒன். அப்போ பெனல்டிமேட், அப்போ இதுதான் இந்த ஷெல்லை தான் பெனல்டிமேட் ஷெல் குறிக்கும். இதில் இருக்கிற டி சப்ஷெல். வேலன்ஸ் சப்ஷெல் என்னவா இருக்கும்னா எஸ்ஸாக இருக்கும். ஏன்னா இதுதான் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் இல்லையா? ஸோ லாஸ்ட் ஆர்பிட்டாலில் எஸ் இருக்கும், அதுக்கு முன்னாடி பெனல்டிமேட் ஆர்பிட்டால் டியாக இருக்கும். இது ரெண்டுமே ஹாஃப் ஃபில்டுன்றாங்க. அப்போ எஸ் ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கலாம். ஸோ ஹாஃப்னா அது 1 தான் இருக்கணும். டி ஆர்பிட்டாலில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 10 எலக்ட்ரான்ஸ். ஸோ அதுலேயும் ஹாஃப் ஃபில்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ 5 தான் இருக்கணும். இப்போ இந்த எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்கள, இதில் யாருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ குரோமியம்னு சொல்கிறப்ப அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு எழுத தெரியணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? As usual, we can go for the trick. Sati Vikra Man.
ஸோ இதோட நிறுத்திக்கலாம், ஏன்னா நமக்கு தேவையான குரோமியம் இங்கே வந்துச்சு. ஸோ 21, 22, 23, 24. இப்போ எப்பவுமே 18 மைனஸ் பண்ணணும்னு சொல்வேன். அப்போ 6 எலக்ட்ரான்ஸு. ஸோ 3D 4s பாருங்க, வெளியில் 4s உள்ள 3D. இப்போ 2 எலக்ட்ரான்ஸ் இங்கே கொடுத்துட்டோம்னா மிச்சம் 4 எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்கும். இதுதான் குரோமியமோட கான்ஃபிகரேஷன். பட் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3D. இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், பட் இது இருக்காது. 3D 4s, இதில் 5 ஹாஃப் ஃபில்டு தான் ஸ்டேபிள். ஸோ 5, இது 1. ஸோ இப்படி தான் குரோமியத்தோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ இப்போ கொஸ்டின்ல சொன்னது இங்கே வந்திருக்கா பாருங்க. இது வேலன்ஸு, இது பெனல்டிமேட். வேலன்ஸ்ல எஸ் இருக்கு, அது ஹாஃப் ஃபில்டா இருக்கணும். ஸோ எஸ்ல 1 இருந்தா ஹாஃப் ஃபில்டு, ஸோ ஹாஃப் ஃபில்டா இருக்கு. 3D டி ஆர்பிட்டால்றப்ப 10 இருக்கணும், 10ல ஹாஃப் ஃபில்டு 5. ஸோ 2 ஆர்பிட்டாலையுமே போத் த வேலன்ஸ் சப்ஷெல் அண்ட் த penultimate D subshell has half filled configuration. அதனால this will be the correct answer. So இது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு கரெக்ட் ஆன்சர் வந்ததுனால ரிமைனிங் சாய்ஸஸ் நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே. Among the transition metals of 3D series, the one that has the highest negative M2 plus M standard electrode potential is 4 எலிமெண்ட்ஸ் சாய்ஸா கொடுத்திருக்காங்க. ஒன் இஸ் டைட்டேனியம், செகண்ட் ஒன் இஸ் காப்பர், சி ஆப்ஷன் இஸ் Mn அண்ட் டி ஆப்ஷன் இஸ் Zn. இந்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணணும்னா இந்த ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூஸ் பத்தி நமக்கு ஒரு தரவு நாலேஜ் இருக்கணும். பாருங்க, இந்த டேப்லர் காலம்ல பாருங்க, இதுல இருக்க வேல்யூஸ பார்க்கணும். யார் யாருக்கு பார்க்கணும்? டைட்டேனியம், காப்பர், மேங்கனீஸ், ஜிங்க். இப்ப இந்த வேல்யூஸை மட்டும் நீங்க பாருங்களேன். டைட்டேனியம் பாருங்க -1.63, கரெக்டா? அதுக்கப்புறம் மேங்கனீஸ், காப்பருக்கு பார்த்துருவோம் 0.34 பிளஸ். பாருங்க, இருக்கிற ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ்லே பாசிட்டிவ் வேல்யூ இருக்கிற ஒரு மெட்டல் காப்பர், சரியா? அப்ப பிளஸ் 0.34 இருக்கு, ரைட்? அதுக்கப்புறம் மேங்கனீஸ், மேங்கனீஸ்க்கு பாத்தீங்கன்னா -1.18. அதுக்கப்புறம் Zn 0.76. ஸோ இந்த 4 வேல்யூவையும் நீங்க கம்பேர் பண்ணுங்க. அப்ப என்ன கேக்குறாங்க? ஹையஸ்ட் நெகட்டிவ் கேக்குறாங்க. ஸோ இது வந்து -1.63, இது -1.18, இது பிளஸ் 0.34, இது வந்து -0.76. ஸோ நெகட்டிவா இருக்கணும், அட் த சேம் டைம் அதிகமா இருக்கணும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் Ti2+. அதுக்கு தான் மோர் நெகட்டிவ் வேல்யூ இருக்கு. பாருங்க, இதுல முக்கியமானது பிளஸ் 0.34 இருக்கு. சோ அது சார்ந்த கொஸ்டின் கூட கேட்கலாம். விச் ஆஃப் த மெட்டல் ஹாஸ் பாசிட்டிவ் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ அப்படின்னு கேட்கலாம். ஓகே. சோ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் fourth question என்ன அப்படின்னு பார்க்கலாம். Which one of the following ions has the same number of unpaired electrons as present in V3+? Question என்ன சொல்லுது? வனேடியம் 3+ அயான் இருக்கு. அந்த அயான்ல எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கோ அதே அளவுக்கு அதே நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இந்த 4 அயான்ல எதுல இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு இந்த 5 அயான்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரியணும், சரியா? அப்போ நம்ம அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க முடியுமா எல்லாத்தையுமே? சோ வி ஷுட் கோ ஃபார் த ட்ரிக். நான் அப்பப்ப சொல்ற ட்ரிக். என்ன ட்ரிக்? சட்டி, விக்ர, மேன், இரும்பு, கோணில குஷன் செஞ்சா, குஷன், சரியா? ரைட். இப்போ இதுல எந்தெந்த அயான்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. வனேடியம் கொடுத்திருக்காங்க, இது கொஸ்டின்ல இருக்கு. டைட்டேனியம், அயர்னு, நிக்கல், குரோமியம், ரைட். இந்த 5 அயான்ஸோட கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரியணும். பாருங்க, இது 21, சோ இது 22, 23, 24, 25, 26, 27, 28. சோ நமக்கு தேவையான மெட்டல் ஆட்டம்ஸோட அட்டாமிக் நம்பர் எழுதிட்டோம். சோ எல்லாத்துலயுமே நியரஸ்ட் இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன் 18 லெஸ் பண்ணிட்டோம்னா இதுல 4 எலக்ட்ரான் இருக்கும், இதுல 5 எலக்ட்ரான் இருக்கும், இதுல 6 எலக்ட்ரான் இருக்கும், இதுல 8 எலக்ட்ரான் இருக்கும், இதுல 10 எலக்ட்ரான் இருக்கும். அவ்வளவுதான். சோ இந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி கான்ஃபிகரேஷன் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, டைட்டேனியம்க்கு 3D4s இல்லையா அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ இதுல 2 எலக்ட்ரான், இதுல 2 எலக்ட்ரான். ஆனா நமக்கு இருக்கிறது Ti3+ அயான். அப்ப Ti3+ அயான் சொல்றப்ப 3 எலக்ட்ரான்ஸ் இதுல இருந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணீங்கன்னா 4sல 0 இருக்கும்,
3Dல 1 இருக்கும். சோ இதுதான் Ti3+ அயானோட கான்ஃபிகரேஷன். அடுத்தது பாத்தீங்கன்னா வனேடியம். வனேடியம் தான் கொஸ்டின்ல இருக்கு 5 எலக்ட்ரான்ஸ். அப்ப இது 3D 4s, இதுல 2, இதுல 3. அப்போ வனேடியம் 3+ அயானோட கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா இதுல 3 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணும். சோ 4s வந்து 0வா இருக்கும். 3D வந்து 3ல 1 போச்சுன்னா மிச்சம் 2. சோ டோட்டலா 3 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா? அடுத்தது குரோமியம். குரோமியம் பாத்தீங்கன்னா 3D 4s அதுல. இப்ப ஆக்சுவலா இங்க 2 போட்டு நீங்க 4 பண்ணணும். 3D 4 வரப்ப அது ஸ்டேபிள் ஆக ட்ரை பண்ணும். அப்போ 3D 5 கான்ஃபிகரேஷன் வந்துடும். சோ 6 எலக்ட்ரான்ல 5 இங்க இருக்கும், 1 இங்க இருக்கும். பட் Cr3+ அப்படின்னு சொல்றப்ப அதோட கான்ஃபிகரேஷன் இதுல இருந்து 3 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணணும். சோ 3D 4sல 3 எலக்ட்ரான்ஸ், இதுல ஒரு எலக்ட்ரான், இதுல இன்னும் 2 எலக்ட்ரான். அப்போ 3D3 0. அடுத்தது Fe. Feல பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இல்லையா? அப்ப கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா 3D 4s. 8ல வந்து இங்க 2 எலக்ட்ரான்ஸ், மிச்சம் இருக்க 7 எலக்ட்ரான்ஸ், 6 எலக்ட்ரான்ஸ் இங்க இருக்கும். அண்ட் Fe3+ அயான் அப்படின்னு சொல்றப்ப 3 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணணும். சோ 3D 4s 2 எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சு 0, இன்னும் 1 போச்சுன்னா மிச்சம் 5. 3D 5 கான்ஃபிகரேஷன்ல இருக்கும். ரைட். லாஸ்டா நிக்கல். நிக்கல்ல பாக்குறப்ப 3D 4s 10 எலக்ட்ரான்ஸ். 10 எலக்ட்ரான்ஸ்ல 2 இங்க போடுறோம், 8 இங்க போடுறோம். ஆனா நிக்கல் மட்டும் தான் Na2+ அயான் அப்படின்னு சொல்றாங்க. சோ Na2+ அயான்றப்ப 2 எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்படி நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா 3D 4s 2 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணா 0 ஆயிடும், இது 8 ஆயிடும். ஓகே. இப்ப பாருங்க Ti3+ல நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 1. சரியா? வெனடியம்ல நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 2. குரோமியம் Cr3+ல நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 3. Fe3+ல நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 5. Na2+ல பாருங்க நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எப்படி போடுவோம்? 1 2 3 4 5 போடுவோமா? திரும்ப 6 பேர் பண்ணுவோம். 6 7 8. ஏன்னா 5 பாக்ஸ்ல போட்டுப்போம். அப்ப மிச்ச அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் பாருங்க 2 இருக்கா? சோ இதுல 2. இப்ப क्वेश्चन என்னது? வெனடியம் 3+ல இருக்கிற மாதிரி எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இந்த 4 அயான்ஸ்ல இருக்குன்னு பாருங்க. இதுல 2 இருக்கு, இதுலயும் 2 இருக்கு. சோ Na2+ is the right answer. So the correct option is C option. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the magnetic moment of Mn2+ ion is அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா அந்த பர்டிகுலர் அயான்ல எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்ப அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியணும். சோ we are again going for the trick. சோ ட்ரிக்ல பாருங்க Mn இருக்கு. சோ Mn வந்து 25 அட்டாமிக் நம்பர். 25 அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்றப்ப 18 போச்சுன்னா மிச்சம் வந்து அங்க 7 எலக்ட்ரான் இருக்கும். கரெக்டா? அந்த 7 எலக்ட்ரான் பாருங்க 3D 4s 2 எலக்ட்ரான்ஸ் இங்க இருக்கும், 5 எலக்ட்ரான்ஸ் இங்க இருக்கும். 3D 5 4s 2. இது Mn2+ அயான் இல்லையா? அப்ப இந்த 2 எலக்ட்ரான்ஸ் போயிட்டு இருக்கும். அப்போ 3D 5 4s 0 கான்ஃபிகரேஷன் இருக்கும். அப்ப இந்த 5 எலக்ட்ரான்ஸும் தனித்தனியா இருக்கும். 1 2 3 4 5. So number of unpaired electrons is 5. That is number of unpaired electrons n ன்னு denote பண்ணலாம். So magnetic moment அப்படின்றப்ப spin only magnetic moment mu s is equal to root of n into n plus 2. இது 5 substitute பண்ணோம். 5 into 5 plus 2 இதெல்லாம் calculate பண்ணி 7 5 35 எல்லாம் everything is okay. ஒரு simple trick சொல்றேன் பாருங்க. எத்தனை unpaired electrons அத்தனை point அப்படின்னு வரும். இப்ப 5 electrons இருக்கா? So answer பாத்தீங்கன்னா 5 point இருந்தா வரும். அந்த root 35 நீங்க எடுத்தீங்கன்னா சரியா? ஏன்னா இது 7 7 5 are 35. 35க்கு நீங்க root எடுத்தீங்கன்னா 5 point ஏதோ வரும். So நமக்கு ஆப்ஷன்ஸ்ல எது 5 point இருக்குன்னு பார்க்கலாம். So option A is the right answer. ஏன்னா இங்க பாருங்க 5 point இருக்கு. Okay. Next, sixth question. The catalytic behavior of transition metals in their compounds is ascribed mainly due to 4 options கொடுத்திருக்காங்க. Catalytic behavior அப்படின்னு சொல்றப்பவே அதுக்கு main reason அந்த metals-னால they can adopt variable oxidation states-ன்றதுதான். அதை நம்ம உள்ள வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். So மத்த காரணங்கள் அதாவது magnetic behavior, unfilled d orbitals, chemical reactivity இது எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. Okay. So this is the correct answer for the sixth question. Next, seventh question பாருங்க. The correct order of increasing oxidizing power in the series
ஒரு 3 அயான் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ்லுமே பாருங்க அதே 3 அயான் தான் வேற வேற இடத்துல ரிப்பீட் ஆகுது. சோ ஆக்சிடைசிங் பவர் யாருக்கு அதிகம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த அயான்ஸ்ல இருக்கிற மெட்டல் அயான் இருக்கு இல்லையா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த மெட்டல் அயானோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமா இருக்கோ அதுக்கு ஆக்சிடைசிங் பவர் அதிகமா இருக்கும். சோ ஒரு ரஃப் ஒர்க் பண்ணலாம். இப்போ என்னென்ன அயான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. VO2 பிளஸ் அயான், Cr2O7 2 மைனஸ் அயான், MnO4 மைனஸ் அயான். நம்ம என்ன பண்ண போறோம்? இதுல இருக்கிற மெட்டல் அயானோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க போறோம். சோ ஆக்சிடேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியணும், ஃபாஸ்டா பண்ணணும். நம்ம பாருங்க ஆக்சிஜனுக்கு -2, பாருங்க வனேடியம்க்கு X. இது மென்டல் மேத்ஸ் மாதிரி அப்படியே பண்ண தெரியணும், பட் இருந்தாலும் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் அவுட் பண்றேன். வனேடியம்க்கு Xஆ, 2 ஆக்சிஜனுக்கு 2 to the -4, ஏன்னா ஆக்சிஜனுக்கு -2. this is equal to எப்பவுமே மேல இருக்க சார்ஜ் ஈக்குவல் டு போடுங்க பிளஸ், அப்போ +1. அப்ப X is equal to இந்த -4 இங்க வந்துச்சுன்னா +4 ஆயிடுமா? +4 +1 +5. ஓகே, சோ இங்க பாருங்க Cr2O7 2 மைனஸ் Cr தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம X ன்னு வச்சுப்போம். சோ 2 Cr இருக்கு, சோ 2 X ன்னு வச்சிருக்கேன். மைனஸ், ஏன்னா அடுத்தது ஆக்சிஜன் இருக்கு மைனஸ், ஒரு ஆக்சிஜனுக்கு -2, அப்ப 7 ஆக்சிஜன் இருக்கு, 7 2s are -14 இஸ் ஈக்குவல் டு மொத்த சார்ஜ் நம்ம போடணும் 2 மைனஸ், சரியா? -2 போட்டுப்போம். ஓகே, இப்போ 2x இஸ் ஈக்குவல் டு இந்த -14 இங்க வந்துச்சுன்னா +14 +14 -2 this is equal to என்ன வரும்? +14 -2 என்ன வரும்? 12 வரும். So 2x is equal to 12, x is equal to 12/2 which is equal to +6. So Cr ஓட oxidation state +6. Coming to MnO4, Mn பாத்தீங்கன்னா x -4 இருக்கு, so 4 2s are 8, this is equal to மேல ஒரே ஒரு மைனஸ் இருக்கு -1. இப்ப x is equal to இந்த -8 அங்க போச்சுன்னா +8 -1. So x is equal to 8 minus 1 7. So +7 இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணுங்க. யாரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமா இருக்கு? Mn ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் அதிகமா இருக்கு. சோ இதுக்கு ஆக்சிடைசிங் பவர் அதிகமா இருக்கும். சோ நம்பர் 1. அடுத்தது பாருங்க குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமா இருக்கு. சோ this will be number 2. அடுத்தது வெனேடியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +5 இருக்கு. சோ this will be number 3. அப்ப MnO4 மைனஸ்க்கு தான் அதிகமா இருக்கும். சோ சாய்ஸ்ல பார்க்கலாம் MnO4க்கு தான் பாருங்க. இந்த 4 சாய்ஸ்ல இந்த 2 சாய்ஸ்லயும், அதாவது A and B ல MnO4 மைனஸ்க்கு அதிகமா இருக்கு. ஓகே, அப்ப 2 A B இருக்கலாம். அடுத்தது பாருங்க Cr2O7 2 மைனஸ் இருக்கணும். சோ இதுல தான் Cr2O7 2 மைனஸ் இதை விட அடுத்தது நெக்ஸ்ட் இருக்கு, ஆனா இங்க VO2 பிளஸ் இருக்கு. சோ திஸ் வில் நாட் பி த கரெக்ட் ஆப்ஷன். A தான் கரெக்ட் ஆப்ஷனா இருக்கும். ஓகே, சோ A is the correct answer for this question. Next, 8th question. In acid medium, potassium permanganate oxidizes oxalic acid too. Actually வந்து potassium permanganate ஓட oxidizing property அப்படிங்கிற டாபிக்ல இத பத்தி நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ அதை நீங்க வந்து பாருங்க. potassium permanganate வந்து ஆசிட் மீடியம்ல ஆக்சாலிக் ஆசிட எப்படி ஆக்சிடைஸ் பண்ணுது, என்ன ப்ராடக்ட் வருதுன்னு பாருங்க. இட் வில் பி ஆக்சிடைஸ்டு டு கார்பன் டை ஆக்சைடு. சோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட். Next, 9th question. Which of the following statements is not true? A, B, C, D 4 ஆப்ஷன் இருக்கு. சோ பொட்டாசியம் டைக்ரோமேட் பத்தி இருக்கு. சோ பொட்டாசியம் டைக்ரோமேட் பத்தி உங்களுக்கு நல்ல தரவு நாலேஜ் இருக்கணும். On passing H2S through acidified K2Cr2O7 solution, a milky color is observed. இது வந்து கரெக்ட் தான், because sulfur ஃபார்ம் ஆகும். செகண்ட் பாத்தீங்கன்னா sodium dichromate is preferred over potassium dichromate in volumetric analysis. This is wrong. potassium dichromate தான் sodium dichromate விட prefer பண்றாங்க. So this is the option. இதுதான் not true. சரியா? உங்களுக்கு தெரியும் potassium dichromate solution in acidic medium orange கலர்ல இருக்கும். அதே மாதிரி potassium dichromate solution becomes yellow on increasing the pH beyond 7. அதுவும் நமக்கு தெரியும், because potassium dichromate ஓட propertiesல நம்ம படிச்சிருக்கோம். So B is the correct answer. Okay. Next, 10th question. Permanganate ion changes to dash in acidic medium. 4 ion கொடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் யோசிக்கவே கூடாது. rapid question மாதிரி டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். Permanganate ion changes into Mn2+ in acidic medium. So 3 மீடியத்திலயும், அதாவது நியூட்ரல் மீடியம், அசிடிக் மீடியம், பேசிக் மீடியத்துல permanganate ion என்னவா மாறுதுன்றது உங்களுக்கு தரவா ஞாபகம் இருக்கணும். பாருங்க, பெர்மாங்கனேட் அயான் நியூட்ரல் மீடியம்ல MnO2 மாறும், அசிடிக் மீடியம்ல Mn2+ மாறும், பேசிக் மீடியம்ல MnO4 2- அயானா மாறும். ஓகே,
So in the question correct answer is B option, right? Next 11th question என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். How many moles of I2 அது I suffix 2 அந்த மாதிரி இருக்கணும் சரியா? Are liberated when 1 mole of potassium dichromate react with potassium iodide. So இந்த ஈக்குவேஷன் கூட நம்ம செப்பரேட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த ரியாக்ஷனுக்கான ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க 1 mole of potassium dichromate. Potassium dichromate அப்படின்னு சொல்றப்ப அதோட ஃபார்முலா என்னது? K2Cr2O7. இது எது கூட ட்ரீட் பண்றோம்? பொட்டாசியம் அயோடைட் கூட. சோ பொட்டாசியம் அயோடைட் கூட பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆசிட் மீடியத்துல தான் ரியாக்ட் பண்ணும். சோ பிளஸ் H2SO4 நான் எழுதுறேன். ஓகே, ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும்னு பாருங்க. சல்ஃபேட் இருக்கா? சல்ஃபேட் அயான், அதனால பொட்டாசியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும். K2SO4 சரியா? குரோமியம் இருக்கா? அதுவும் சல்ஃபேட் சால்ட் ஃபார்ம் பண்ணும். சோ Cr2SO4 thrice. இதுக்கெல்லாம் ஃபார்முலா தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பிளஸ் ஓகே, H2 இருக்கா? சோ H2O ஃபார்ம் ஆகும். பிளஸ் H2O. ஓகேவா? K இருக்கா? I2 லிபரேட் ஆகும். சோ 4 ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஈக்குவேஷனை இப்ப நம்ம பேலன்ஸ் பண்ணணும். பாருங்க, முதல்ல எங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன்னா இந்த ஆக்சிஜன் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இந்த சல்ஃபேட், இந்த ஆக்சிஜன் சல்ஃபேட் கூட சேர்த்திருக்கு. அதை பிரிக்க வேணாம், இல்லைன்னா கஷ்டமாயிடும் நமக்கு. இந்த ஆக்சிஜன் தனியா இருக்கா? 7 ஆக்சிஜன் இருக்கு. சோ இங்க ஆக்சிஜன் தனியா இருக்கு, இங்க 7 போட்டனா ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடும். அப்ப ஹைட்ரஜன் என்ன ஆகுது பாருங்க, 7 2 14 ஹைட்ரஜன் இருக்கு. இங்க எங்க ஹைட்ரஜன் இருக்கு? இங்க இருக்கு. சோ இங்க 7 போட்டதுனால நான் இங்கேயும் 7 போட்டேன். ஓகே, இப்ப சல்ஃபேட் அயன் மொத்தமா பாருங்க 7 சல்ஃபேட் அயன் இருக்கு. இங்க எத்தனை இருக்கு? 3 தான் இருக்கு. இன்னும் எத்தனை குறையுது? 4 குறையுது. சோ அந்த 4 நான் இங்க போட்டுறேன். அப்ப 4 சல்ஃபேட். இப்ப பாருங்க மொத்தமா 7 சல்ஃபேட் இருக்கு. இங்க 3, இங்க ஒரு 4 சல்ஃபேட் பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப K என்னாவது பாருங்க, 4 2 8K இருக்கு. சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2K, இங்க ஒரு K இருக்கு. சோ இந்த 2 போக மிச்சம் 6 வேணும். சோ 6 இங்க போடுறேன். K பேலன்ஸ் ஆயிடுது. இப்ப I என்னாவது பாருங்க, 6I ஆயிடுச்சு. சோ 3 இங்க போட்டோம்னா 3I2. So the equation is balanced. So இது 1 mole of potassium dichromate. Potassium dichromate முன்னாடி எந்த நம்பரும் இல்ல. So 1 இருக்குன்னு அர்த்தம். So 1 mole of potassium dichromate எத்தனை moles of I2 liberate பண்ணுது பாருங்க, இங்க இருக்கு 3 moles of I2 liberate பண்ணுது. So option 3, which is 3, is the right answer. Next 12th question, the number of moles of acidified KMnO4 required to oxidize 1 mole of ferrous oxalate FeC2O4 is. இப்போ பாத்தீங்கன்னா KMnO4 ஆக்சிடைஸ் பண்ண போது யார? ஃபெரஸ் ஆக்சலேட். ஃபெரஸ் ஆக்சலேட்டோட ஃபார்முலா FeC2O4. ஓகே, ரைட். இப்ப KMnO4 acidified KMnO4. இப்ப KMnO4 அப்படின்றப்ப நம்ம MnO4 மைனஸ் அயான் இருக்கும். இப்ப பாருங்க ஈக்குவேஷன்ல MnO4 மைனஸ் அயான் ஆசிட் மீடியம்ல Mn2 பிளஸ் அயானா கன்வெர்ட் ஆகும். இப்ப ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணோம். 4O இங்க இருக்கு. சோ 4O பேலன்ஸ் பண்றதுக்கு 4H2O சேர்க்கிறோம். சரியா? அப்போ இங்க 8 ஹைட்ரஜன் வந்துச்சு. சோ அதை பேலன்ஸ் பண்றதுக்கு 8H பிளஸ் சேர்க்கிறோம். சோ Mn ஆக்சிஜன் ஹைட்ரஜன் எல்லாமே பேலன்ஸ்டா தான் இருக்கு. சார்ஜ் பாருங்க 8 பிளஸ் இருக்கு. இங்க ஒரு மைனஸ் 8 பிளஸ் ஒரு மைனஸ் 7 பிளஸ் இந்த பக்கம். இங்க எத்தனை பிளஸ் இருக்கு? 2 பிளஸ் இருக்கு. சோ 7 பிளஸ்க்கு 2 பிளஸ்க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? 5. சோ அந்த 5 இங்க எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்றோம். பாருங்க பை ஹார்ட் பண்ணாம எழுதிருக்கோம். இப்போ FeC2O4 இது எப்படி ஆக்சிடைஸ் ஆக போகுதுன்னா, இங்க வந்து Fe2 பிளஸ் தான் இருக்கும், அது வந்து Fe3 பிளஸ் ஆயிடும். சரியா? இங்க C2O4 இருக்கும், அது CO2 ஆயிடும். சோ 2 C, அப்போ 2 CO2 ஆயிடும். சரியா? இப்ப இதுல Fe2 பிளஸ் இங்க இருக்கு. அப்ப 2 பிளஸ் 3 பிளஸ் ஆகிறதுக்கு ஒரு எலக்ட்ரான் வந்திருக்கும். அதே மாதிரி C2O4 2 மைனஸ் இருக்கு. அப்ப C2O4 2 மைனஸ் CO2 ஆவறப்ப இந்த 2 எலக்ட்ரான்ஸ் அது கொடுத்திருக்கும். சரியா? சோ டோட்டல் எலக்ட்ரான்ஸ் இங்க எவ்வளவு இன்வால்வ் ஆகிருக்கு? 3 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. புரியுதா? பட் இங்க எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு? 5 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அவங்க என்ன கேக்குறாங்க, எத்தனை மோல்ஸ் ஆஃப் அசிடிஃபைட் KMnO4 கேக்குறாங்க. சோ இங்க ஒரு மோலுக்கான ஈக்குவேஷன் இருக்கு. சரியா? இப்போ 5 எலக்ட்ரான்ஸ் வேணும். 5 எலக்ட்ரான்ஸ் ஃபார் 1 மோல் ஆஃப் KMnO4.
இப்போ நம்ம கிட்ட இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ல எவ்வளவு வந்திருக்கு 3 எலக்ட்ரான்ஸ் வந்து லிபரேட் ஆயிருக்கு. ஸோ 3 எலக்ட்ரான்ஸ் எத்தனை மோல் KMnO4 ஆக்சிடைஸ் பண்ண முடியும்? அப்ப 3 வரப்ப இந்த 5 வந்துடும். ஸோ 1/5 இங்க வந்துச்சா. ஸோ 3 எலக்ட்ரான்ஸ்க்கு இன்டூ 3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.6 வரும். பாருங்க 3 வந்து 5ஆல டிவைட் பண்ணுங்க. 0.30 6 5s are 30. ஸோ 0.6 மோல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். Okay, 0.6 moles of potassium permanganate is required to oxidize 1 mole of FeC2O4. So 0.6 mole is the correct answer. So next one, the 13th question, which one of the following statements related to lanthanones is incorrect? First choice பாருங்க, europium shows +2 oxidation state, which is true. நீங்க பாருங்க அந்த ஒரு tabulation இருக்கும், அதுல europiumக்கு +2 oxidation state இருக்கும். Second choice பாருங்க, the basicity decreases, the ionic radius decreases from praseodymium to lutetium. So left to right move ஆகிறப்ப இந்த ionic radius size வந்து decrease ஆகும். அதுதான் ionic radius decreases னு சொல்றாங்க. So covalent character என்ன ஆகும்? Increase ஆகும். Therefore the basicity decreases. So this is also correct statement. C பாத்தீங்கன்னா all the lanthanones are much more reactive than aluminium. இதுதான் வந்து incorrect statement. Fourth choice பாத்தீங்கன்னா Ce4+ solutions are widely used as oxidizing agents in volumetric analysis, which is true. Okay. Next 14th question, which of the following lanthanoid ions is diamagnetic அப்படினு கேக்குறாங்க. So diamagneticனா நம்ம எதை வச்சு சொல்வோம்? unpaired electrons இருந்துச்சுன்னா அது paramagnetic. unpaired electron இல்லனா அது diamagnetic. அப்ப 4 அயான் கொடுத்திருக்காங்க. 4 அயானோட கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரியணும். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் மனப்பாடம் பண்றது கஷ்டம்தான். பட் இருந்தாலும் இந்த half filled, completely filled இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப EU2+ அப்படிங்கிறப்ப யூரோப்பியம்க்கு வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா 4f7 5d0 6s2 half filled இருக்கும். அதே ytterbium2+ பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த 2 ரிமூவ் பண்ணணும். இது வந்து நான் சொல்றது யூரோப்பியம்க்கு சொன்னேன். யூரோப்பியம்2+ அப்படிங்கிறப்ப இந்த 2 எலக்ட்ரான்ஸ் வராது. whereas ytterbium பாக்குறப்ப அதே மாதிரி தான் 4f14 இருக்கும். ரைட், 5d0 இருக்கும், 6s2 இருக்கும். அந்த 6s2ல 2+ அயானா அதை ரிமூவ் பண்ணிடணும். அடுத்தது வந்து சீரியம்2+, அதுல பாத்தீங்கன்னா 4f1 5d1 இருக்கும், 6s2 வரும். அந்த 6s நம்ம 2 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணிடணும், ஏன்னா 2+. அடுத்தது சமேரியம்ல பாத்தீங்கன்னா 4f6 இருக்கும்னு நினைக்கிறேன், 5d0 6s2 போயிடும். ஸோ எல்லாத்தையுமே நீங்க கம்பேர் பண்ணி பாருங்களேன். இதுல ஹாஃப் ஃபில்டு, இது ஒரே ஒரு எலக்ட்ரான், இது 6 எலக்ட்ரான். ஸோ இதெல்லாம் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். 4fல மேக்சிமம் 7 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் இல்லையா? ஒரு ஆர்பிட்டாலையும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா டோட்டலா 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ எல்லா எலக்ட்ரான்ஸும் பேர்டா இருக்கும். அப்ப இதுதான் வந்து டயமேக்னெட்டிக்கா இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் YB2+. Next question, which of the following oxidation states is most common along lanthanoids? இப்போ oxidation state அப்படின்னு சொல்றப்பவே நீங்க என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, most common oxidation state ஞாபகம் வச்சுக்கணும், maximum oxidation state ஞாபகம் வச்சுக்கணும், which is the minimum oxidation state ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு நம்ம டேபுலேஷனை பார்ப்போம். பாருங்க, மோஸ்ட் காமன்னா எல்லா எலிமெண்ட்ஸ்லயும் காமனா இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் மோஸ்ட் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்ப இதுல பாருங்க எல்லாத்துலயுமே என்ன இருக்கு? +3 இருக்கு. சோ +3 இஸ் த மோஸ்ட் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். பாருங்க, குறைவா எவ்வளவு இருக்கு? +2. சோ குறைவான ஆக்சிடேஷன் ஸ்டேட், மினிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா +2ன்னு சொல்லணும். மேக்சிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு பாக்குறப்ப பாருங்க எல்லாத்துலயுமே +4 தான் இருக்கு. சோ +4. சோ எது கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இங்க மோஸ்ட் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு கேட்டிருக்கிறதுனால இது வந்து மோஸ்ட் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார் lanthanoids அப்படின்றப்ப +3 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ டி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 16th question, assertion Ce4+ is used as an oxidizing agent in volumetric analysis. Reason வந்து Ce4+ has the tendency of attaining +3 oxidation state. இப்ப சீரியம் அப்படின்னு சொல்றப்ப அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்கும்? இப்பதான் நான் சொன்னேன் இல்லையா? Ce4+ வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்ல யூஸ் ஆகுது. கரெக்ட் தான் அது. அதுக்கு காரணம் என்னன்னா Ce4+ வந்து Ce3+ மாறும் அப்படின்றாங்க. ஸோ சீரியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பாருங்க, ஜெனோன்
4f1 5d1 6s2 இருக்கும். இப்போ 4 பிளஸ்ஸா இருக்குன்னா இந்த 4 எலக்ட்ரானும் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்க எலக்ட்ரான்ஸே இல்ல. சோ அதால ஈஸியா எலக்ட்ரான்ஸை வாங்கிட்டு ரெடியூஸ் ஆக முடியும். so that it can act as oxidizing agent. அதனால அது +3 oxidation state attain பண்ண முடியும். so this answer is this reason is correct. அப்போ இங்க பாருங்க என்ன சொல்றாங்க, both assertion and reason are true தானே, and the reason is a correct explanation of the assertion. A choice correct தான். so A கரெக்டா இருக்குன்றதுனால நம்ம அடுத்த சாய்ஸ்க்கு போக வேண்டியது இல்ல. Next question, the most common oxidation state of actinoids is. இதுக்கும் most common, maximum, minimum எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். Let us see the tabular column. Most common oxidation state ன்றப்ப எல்லாத்துலயுமே பாருங்க +3 இருக்கு. So common oxidation state +3 தான். Maximum oxidation state பாருங்க +7 இருக்கு. Minimum oxidation state பாருங்க +2 இருக்கு. Okay. So இந்த questionக்கான answer +3 which is B option. So B is the correct answer, right? Next, 18th question. The actinoid elements which show the highest oxidation state of +7 are. இதுக்கு நம்ம again we have to refer the tabular column. பாருங்க +7 maximum oxidation state யார் யாருக்கு இருக்குன்னு, NP neptunium, plutonium, americium. Okay, right. ஆனா இதுல americiumக்கு actually இங்க +7 oxidation state வராது. இத வந்து ஃபியூச்சர்ல சொல்வாங்க. பட் இது இங்க கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால நமக்கு கரெக்ட் ஆன்சர் என்னவா இருக்கும்னா நெப்டியூனியம், புளூட்டோனியம், அமெரிசியம். அப்ப இந்த क्वेश्चनக்கான கரெக்ட் ஆன்சர் பாருங்க ஏலே வந்துச்சு, நெப்டியூனியம், புளூட்டோனியம், அமெரிசியம். சோ A is the correct choice. Next, last question, that is 19th question. Which one of the following is not correct? A choice பாருங்க, LaOH thrice is less basic than LuOH thrice. இதுதான் this is not correct. ஏன்னா basicity என்ன ஆகும், lanthanoidsல நம்ம left to right மூவ் ஆகுறப்ப size decrease ஆகும். அப்ப வந்து என்ன ஆகும், basicity decrease ஆகும். அப்ப யாருக்கு வந்து basicity அதிகமா இருக்கணும், முதல்ல இருக்கிற லாந்தனம், இந்த LaLu இது வந்து லாந்தனம், இது வந்து லுட்டீசியம். லுட்டீசியம் கடைசியில இருக்கும். அப்ப கடைசியில இருக்கிற லுட்டீசியம்க்கு பேசிசிட்டி எப்படி இருக்கணும், குறைவா இருக்கணும். ஆனா இங்க கடைசியில இருக்கிற லுட்டீசியத்தை விட முதல்ல இருக்க லாந்தனம் தான் basicity less ன்னு கொடுத்திருக்காங்க. அதனால அது wrong. Okay, this is not correct. பாருங்க, in lanthanoid series ionic radius of Ln3+ ions decrease தான் ஆகும். correct தான். lanthanum is actually an element of transition metals series rather than lanthanide series. இதுவும் correct தான் இல்லையா. atomic radii of zirconium and hafnium are same because of lanthanide contraction, which is also correct. So these are the answers for the multiple choice question from 1 to 19.